செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் சேர்த்துள்ளதை விமர்சித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாசுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2015 மற்றும் 2017 ஆண்டுகளில் பதியப்பட்ட வழக்குகளின் குற்றப்பத்திரிகைகளில் செந்தில் பாலாஜியின் பெயர் இல்லை. 2019 பதிவான வழக்கில் 2021 தாக்கலான குற்றப்பத்திரிகையில்தான் அவரது பெயர் சேர்க்கப்பட்டது. 2017 முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆளுநரிடம் புகார் அளித்த காரணத்தாலேயே அவர் மீது பொய்யாக இந்த வழக்கு சுமத்தப்பட்டது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி தியாகம் செய்துவிட்டு சிறைக்கு செல்லவில்லைதான். ஆனால் பொய் வழக்கு அடிப்படையில் அமலாக்கத்துறை புனைந்த வழக்கில் கைது செய்து பாஜகவில் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக களமாட நினைத்த போது அடிபணியாமல் அஞ்சாமல் நின்ற உறுதிதான் தியாகம் என்று RS பாரதி கூறியுள்ளார். 1989 என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள் என சத்தியம் செய்தார் ராமதாஸ். ஆனால் அன்புமணி கட்சியின் கடைக்கோடி உறுப்பினராக என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், சத்தியம் தவறாத உத்தமர் போல நடிக்கும் ராமதாஸ் எதற்கெடுத்தாலும் அறிக்கை விடுவார், ஏன் அமலாக்கத்துறையின் அடாவடிகளை கண்டிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக CBI தொடர்ந்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிலிருந்து தப்பிக்க பாஜகவிடம் தஞ்சமடைந்துள்ளவர்கள் திமுகவை தூற்றுவதற்கு கொஞ்சமும் அருகதை இல்லாதவர்கள் என RS பாரதி விமர்சித்துள்ளார். ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டுவது ஊழலின் சின்னம் எனவும் அதனால் ஏற்பட்ட பாவங்களை கழுவ முடியாது என்று விமர்சித்த ராமதாஸ் பின்னர் அந்த கட்சிகளோடுதான் கூட்டணி வைத்தார். எனவே ராமதாஸ் பாமகவின் பாவங்களை கழுவிவிட்டு வந்து திமுகவை விமர்சிக்கட்டும் என RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.